மணிமேகலை வந்து எனக்கு குக் வித் கோமாளி என்னோட சீசன் 1ல இருந்து எனக்கு தெரியும். எதை பத்தியும் யார பத்தியும் கவலைப்படாது. ஹஸ்பண்டே வாடாபுடம் தான் பேசும். அடாவடி கேரக்டர் தான். எனக்கு பிரியங்காவை ரொம்ப நல்லாவே தெரியும். பர்சனலா பிரியங்காவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். மணிமேகலை வந்து ஹஸ்பண்டோட வாழ்றாங்க, அதனால அவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடையாதுன்னு சொன்னா பேசுறவங்கள செருப்பு இல்ல எதை வேணா வச்சு அடிக்கலாம். ரொம்ப தப்பு. எல்லாருக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது யாரா இருந்தாலும் சரி. அப்படிதான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம், வாழணும், நெக்ஸ்ட் ஜெனரேஷனும் இருக்கணும். பட் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாருக்குமே இருக்கு. எனக்கு இருக்குன்றதுக்காக நான் ஒருத்தரை வந்து தாழ்த்துறதும் தப்பு தான். ஸோ ஒரு ஷோல இருந்து வெளியேறதுங்கிறது வந்து நானும் செஞ்சிருக்கேன். ஜோடிகள்ல இருந்து வெளில வந்திருக்கேன், பிக் பாஸ்ல இருந்தே நான் வெளில வந்திருக்கேன். ஸோ அந்த ஒரு விஷயத்த வச்சு நான் பண்ணிருக்கேன்ற ஒரு விஷயத்தினாலே நான் சொல்றேன், வாக் அவுட் பண்றது தவறு கிடையாது. நமக்கு எங்க மரியாதை இருக்கோ அங்க நம்ம இருக்கலாம். மரியாதை இல்லாத இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. அதுதான் கரெக்ட். ஆனா அதே சமயத்துல இத வந்து ஊதி ரொம்ப பெருசாக்கி தேவையில்லாம அந்த பொண்ணும் பிரியங்காவும் சரி செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான். 2 பேரோடய நான் ஒர்க் பண்ணிருக்கேன். மணிமேகலை வந்து எனக்கு குக் வித் கோமாளி என்னோட சீசன் 1ல இருந்து எனக்கு தெரியும். ஒரு தைரியமான ஒரு பொண்ணு. எதை பத்தியும் யார பத்தியும் கவலைப்படாது. ஹஸ்பண்டே வாடாபுடம் தான் பேசும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர், அடாவடி கேரக்டர் தான். பிரியங்காவை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிரியங்காவை ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ பர்சனலா பிரியங்காவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். ஒரு நல்ல பொண்ணு, பழகுறதுல சரி பேசுறதுலயும் சரி. நம்ம திட்டினா கூட வாங்கிக்கிற ஒரு கேரக்டர் தான். ஏட்டிக்கு போட்டியா திரும்பி உடனே அது எப்படி நீங்க பேசலாம் ஷோல. மணிமேகலை வந்து ஹஸ்பண்டோட வாழ்றாங்க, அதனால அவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடையாதுன்னு சொன்னா பேசுறவங்கள செருப்பு இல்ல எதை வேணா வச்சு அடிக்கலாம். ரொம்ப தப்பு. அதனாலதான் அவங்க ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சிலதுங்க ரொம்ப பேசிட்டு இருக்கு. ஹஸ்பண்ட் விட்டுட்டு போகலைங்க, அவங்க பிரிஞ்சிட்டாங்க. இது எந்த காலத்துல இருக்கீங்க? கரெக்டா? ஹஸ்பண்ட் விட்டுட்டு போறதுங்கிறது காலம் கிடையாது. லைஃப்ல வந்து இன்னைக்கு பொண்டாட்டி கூட விட்டுட்டு தான் போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்க இருக்க முடியலன்றதுக்காக. சோ ஒருத்தர் பிரியறதுக்கும் அவங்களோட கேரக்டருக்கும் சம்பந்தம் கிடையாது. அதே மாதிரி அந்த பொண்ணோட கேரக்டர் அசாசினேட் பண்ணி நிறைய விஷயங்கள் மீடியால நடக்கும்போது அதை பார்த்துக்கிட்டு அதை ரசிச்சு அதுக்கான வீடியோ வந்து மணி போடுறது வந்து நான் இங்க சொல்றேன். நான் மணிமேகலைக்கு போன் பண்ணி பேசல, ஏன்னா அது பர்சனலா இருக்கும். பட் இங்க நான் சொல்றேன், ஏன்னா அவங்க மீடியா முன்னாடி தான் பண்றாங்க. மணி, நீ வளர்ந்து வர பொண்ணு, நல்லா வந்துட்டு இருக்க. யூ ஹாவ் அ குட் ஹஸ்பண்ட். ஜஸ்ட் பிகாஸ் யோர் லைஃப் இஸ் ஃபைன், இன்னொருத்தரோட லைஃப் வந்து நம்ம கண்ணு முன்னாடி அவங்க கேரக்டரை தப்பா பேசுறாங்கன்னும் போது அதை என்கரேஜ் பண்ணாத. உன்னோட ஒரு வீடியோ இன்னைக்கு யாரோ ஃபார்வர்ட் பண்ணாங்க, சொம்பெல்லாம் தூக்கி அடிக்கிறது நல்லா இல்ல. எங்க அப்பா தான் சொம்பு தூக்கி அடிக்கணும் நாட்டாம, அதனால சொம்பெல்லாம் தூக்கி அடிக்காத, நல்லா இல்ல. ஐ திங்க் யூ ஷுட். இது வந்து ஒரு பாவமா இருக்கு. ஏதோ ஓகே, அங்க ஏதோ ஈகோ, அது 2 பொம்பளைங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அதுக்கு ஒருத்தரோட கேரக்டர் அசாசினேட் பண்ணி அவங்களோட இந்த தொழில் பண்ணாங்க, அந்த தொழில் பண்ணாங்க, அந்த சேனல்ல என்ன நடக்குது, யார் என்ன கேரக்டர் எல்லாமே எனக்கும் தெரியுங்க. ஒருத்தரை வந்து ஒரு பொண்ணுங்கிறனால அவங்கள தாழ்த்தி பேசி அவங்க கேரக்டரை தப்பா பேசுறதுங்கிறது ரொம்ப 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 தப்பான ஒரு விஷயம். அது நடக்குது. அது உடனே ஒரு நண்பர்களா, ஒரு வெல்விஷர்ஸா எல்லாரையும் தெரிஞ்சு அங்க இருக்கிற எங்களை மாதிரி ஆட்கள் குரல் கொடுக்கும் போது அவங்கள சொம்புங்கிறதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு.